முனியாண்டி கோயிலில் திபுதிபுவென கூடிய 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள். அனைவருக்கும் தடல் புடலாக நடந்த ஆட்டுக்கிடா விருந்தும் சேவல் கறியும். முனியாண்டி விலாஸ் நடத்தும் அன்னதான திருவிழா. திருமங்கலம் அருகே உள்ள எஸ். கோபாலபுரம் கிராமத்தில் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த முனியாண்டி சாமி கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப் பொங்கல் அன்று முனியாண்டி விலாஸ் உணவக நிர்வாகத்தினர் திருவிழா நடத்தி அன்னதானம் வழங்குவது வழக்கம். 61வது ஆண்டாக இந்த ஆண்டும் அன்னதான அசைவ திருவிழா வெகு விமர்சையாக 2 நாட்கள் நடந்து வருகிறது. இதனையொட்டி முனியாண்டி சாமிக்கு 100 ஆட்டுக்கிடாக்கள் அடிக்கப்பட்டன. மேலும் 3000 கிலோ அரிசி கொண்டு கணக்கானோருக்கு சமைக்கப்பட்டு சாமிக்கு படைக்கப்பட்ட அந்த ருசியான உணவை 3000த்திற்கும் மேற்பட்டோருக்கு வாழை இலை போட்டு சமபந்தி வழங்கினர். முன்னதாக கோபாலபுரம் கிராமத்தில் முக்கிய வீதிகளின் வழியாக மேளதாளங்கள் முழங்க முனியாண்டி சாமிக்கு குடம் குடமாக பாலாபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. முன்னதாக மதியம் 1 மணி அளவில் முதலில் சக்தி கிடாய் அடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட சேவல்கள் அறுக்கப்பட்டு முனியாண்டிக்கு படைக்கப்பட்ட போது ஏராளமான பக்தர்கள் பரவசத்தில் அருள் வந்து ஆடினர். இந்த திருவிழாவில் புதுப்பட்டி, செங்கப்படை, டி கல்லுப்பட்டி, திருமங்கலம், பேரையூர், கள்ளிக்குடி உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழா குறித்து கோவில் நிர்வாகிகளில் ஒருவரான ராமமூர்த்தி என்பவர் முனியாண்டி சாமி பெயரில் ஹோட்டல்கள் நடத்தி வருவதாகவும் ஒவ்வொரு மாட்டுப் பொங்கல் அன்றும் கிராமத்தில் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடுவதை வழக்கமாக வைத்திருப்பதாகவும், மலேசியா, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் தங்களது நிர்வாகத்தினர் ஹோட்டல்கள் நடத்தி வரும் நிலையில் அத்தனை ஹோட்டல்களையும் முனியாண்டி சாமிதான் சக்தியோடு நடத்தி வருவதாக நம்பிக்கை இருப்பதாக கூறுகிறார்கள். அதனையொட்டியே ஆண்டுதோறும் முனியாண்டி சாமி கோவிலில் இப்படி அசைவ அன்னதான திருவிழா நடத்தப்படுவதாகவும் அந்த நிர்வாகத்தினர் கூறினர்.